மதுரை மாணவியை கடத்தி கூட்டு பலாத்காரம் கோவையிலே அரங்கேறி இருக்கிறது. போதை ஆசாமிகளினுடைய அட்டுழியம், அராஜகம். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என அரசிற்கு தொடர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எத்தனை முறை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எச்சரிக்கை மணி அடித்தாலும் ஆட்சியாளர்கள் அதற்கெல்லாம் தீர்வு காண அக்கறை கொண்டவர்களாக இல்லை என்பதுதான் இந்த தொடர் துயர சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வருவதற்கு காரணம். ஆம், இன்றைக்கு கோவையிலே காரில் அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருந்த மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை கத்தி முனையிலே கடத்தி போதை ஆசாமிகள் 3 கூட்டு பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தி இருக்கிறது.